ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. விஜயும் காவேரியும் எப்போ சேர போகிறாங்க, அதுக்கான தருணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான தருணம் சீக்கிரம் வரப்போகுது. காவேரிக்கு விஜயை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இதனால காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில கொஞ்சம் மோதலும் இருந்துச்சு. இனி வரப்போகிற எபிசோடில் இந்த மோதல் காதலாக மாறப்போகுது. அதுக்கான தருணம் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி எப்படி இருந்தாவது அம்முக்குட்டிகிட்ட நல்லபடியாக பேசி ஜாலியாக இருக்கலாம், எப்பவும் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அம்முக்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சின்ன அம்முக்குட்டி எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அது மாதிரி இனி இரு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்துக்கிறாங்க நம்ம அம்முக்குட்டி. இதனால ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம காவேரி. இந்த நேரத்தில் தான் அம்முக்கிட்ட காவேரி கேள்வி கேட்குறாங்க. ஏன் அம்மு இப்படி இருக்க, எப்பவும் போல் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே சேர்ந்து சாப்பிடுவோம், ஏன் டல்லாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது காவேரி கிட்ட அம்முக்குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மிஸ், என்ன உங்ககிட்ட அளவோட பழக்கணும், அது மட்டும் இல்லாமல் காவேரி மிஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்ககிட்டையும் நடந்துப்பாங்க. அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா நடந்துக்கிட்டாலும் நீ கண்டுக்காத. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸு எப்படி உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதுபடி நீ நடந்துக்கிறணும் அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா சொல்லியிருக்காங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அம்முக்குட்டி. இதை கேட்டதுமே அப்படி தான்ப்பா அப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்மு, இல்லை மிஸ், எங்கள் அப்பா எது சொன்னாலும் என்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, அதனால் எங்கள் அப்பா பேச்சை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம காவேரிக்கு கோபமே வருது. அம்மாவோட அப்பா ஏன் இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கரெக்டாக ஸ்கூலும் முடிஞ்சிருது. அப்போ அம்முக்குட்டியை கூப்பிட்றதுக்காக விஜய் வந்து நிற்கிறாரு. இந்த தருணத்தில் தான், என்னடா அம்மா ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம காவேரி வராங்க. ஏன் சார் அம்முக்கிட்ட இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க, அம்முவை என்கிட்ட எப்பவும் போல பழக்காமல் இப்போ அவள் தனிச்சு நின்று மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறா, ஏன் இந்த அளவுக்கு அவள் மனசில் சொல்லி கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம விஜய் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் மிஸ், உங்களோட வேலை டீச்சிங் சொல்லித்தரது மட்டும்தான், மற்ற ஸ்டூடெண்ட்டை எப்படி நடந்துக்கிறது வைக்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் என்னோடய பொண்ணுக்கிட்ட நீங்கள் மிஸ்ஸாக நடந்துக்கிறது தான் நல்லது. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா அது என்னோடய குழந்தைக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பழகி திரும்பவும் மனசில் ஆசையை வளர்த்தா பாவம் அவள் பின்னாடி வருத்தப்படுவா, இதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் உங்ககிட்ட அம்மு பழகணும், இதனால் அவள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் ஒரு பெத்த தகப்பனா அவங்கள விட்டு விலகணும் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரியால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாயிடுறாங்க. காவேரியும் அப்போ நினைக்கிறாங்க, ஆமாம் விஜய் சொல்கிறதும் சரிதான், ஏன்னா அம்மா நம்மகிட்ட பழகுனா கண்டிப்பாக அவன் மனசில் ஆசை வளர்ந்து தன்னை அம்மாவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா, அதனால விஜய் அப்படி சொல்கிறாரு போல் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. இதனால சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக போயிடறாங்க. நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம காவேரி. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம காவேரிக்கு ஒன்றுனா முதலாக வந்து நிற்க போகிறது யாருன்னா நம்ம விஜய். இந்த இடத்துல தான் காவேரி விஜயோட காதலை புரிஞ்சுப்பாங்களா, காவேரியும் விஜயை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்களா காவேரி. இதுதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் அடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படி என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். காவேரி வீட்டுக்கு போனதுமே நர்மதாவை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணுறாங்க. அவள் முகத்தில் சந்தோஷமே இல்லையே, ஏதோ ஒரு மனசில் குழப்பத்தோடையும் ஒரு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கவலைப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இது என்னன்னு தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாட்ட போய் காவேரி கேட்குறாங்க. நர்மதா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ என்னடானா உன் முகமே டல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சோகமாக இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. காவேரி மட்டும் இல்லாமல் கங்காவும் கூட சேர்ந்து கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இருக்கோம், எந்த பிரச்சனைனாலும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நர்மதா, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டேன், அதனால தான் கொஞ்சம் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பதில் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம காவேரிக்கு இல்லையே, ஃப்ரெண்டோட சண்டை போட்டால் எதுக்கு இவ்வளோ வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நர்மதா இப்படி சொல்லும் போது அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது,
அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ நர்மதாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஒருத்தர் மிரட்டுறாங்க. நர்மதாவும் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லை என்னை விட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நர்மதா ஃபோனில் பேசுகிறத பார்த்துடுறாங்க. நம்ம கங்கா இந்த இடத்துல கங்கா டவுட் படுறாங்க. ஃபோனில் ஒருத்தன்ட்ட இவ்வளோ தூரம் அழுதுகிட்டு பேசுகிறாளே, ஏதோ பிரச்சனை இருக்குது நர்மதாவுக்கு அப்படின்னு சொல்லி கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, நர்மதா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த இடத்துல தான் கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் நர்மதா, என்னாச்சு, யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நர்மதாவும் இல்லையே நாங்கள் யார்கிட்டையும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அப்போது இவளோட செயலில் ஏதோ டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் நர்மதா, உனக்கு யாராலையாவது பிரச்சனை இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நர்மதா, இல்லைக்கா அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவ்வளோ நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த, அதுவும் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்த, உண்மையை சொல்லிடு நர்மதா, இப்போ நீ சொல்லிட்டேன்னா உனக்கு துணையாக நானும் இருக்கோம், நம்ம அம்மா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் காவேரி இருப்பா, இப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ எந்த உண்மையும் மறைக்காத அப்படின்னு சொல்லி கங்கா கேட்க, அப்போவும் என்ன செய்கிறாங்கன்னா மறைச்சிடுறாங்க நர்மதா. இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நர்மதா சொல்லிடுறாங்க. அப்போ தான் கங்கா, சரி இவ்வளோ தூரம் நர்மதா சொல்கிறா, இனி இதுக்கு மேலேயும் கேட்டால் அவள் வாயிலேருந்து உண்மையே வராது, அவளாக எப்போ சொல்கிறாளோ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு நர்மதா, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், ஆனால் எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லிடு. நான் இப்போவே சொல்லணும்லாம் சொல்ல மாட்டேன், உன்னோட மனசில் எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி கங்கா கிளம்பி போயிடறாங்க. இந்த மாதிரியான தருணத்தில் தான் நம்ம நர்மதா ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனி நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, நம்ம பிரச்சனையை வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், நம்ம அக்காவோட வாழ்க்கையிலையும் எதனால பிரச்சனை ஏற்படலாம், இதுக்கு நம்ம உயிரோடு இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நைட்டு நர்மதா கொஞ்சம் சோகமாகவே இருந்தா, இப்போவாது மைண்டு ரிலாக்ஸாக இருப்பாளான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் சூசைட் அட்டன் பண்ணி நர்மதா மயக்கத்தில் கிடக்கிறத பார்த்ததுமே கங்கா பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கத்துறாங்க. அப்போ தான் வேமா ஓடி வராங்க சாரதாம்மா. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க. அதே மாதிரி காவேரியும் ஏன்க்கா இப்படி கத்துற காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வராங்க. அப்போ தான் கங்கா சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ம நர்மதா எப்படி கிடக்குறான்னு பாரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதாம்மாவும் காவேரியும் நர்மதாவை பார்க்குறாங்க. நர்மதா மயக்கத்தில் இருக்காளே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பக்கத்துலேயே ஒரு லெட்டரையும் வச்சு நர்மதா எழுதி வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு காவேரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தா தான் ஒரு பையனை விரும்பினதாகவும் அந்த பையன் என்னை ஏமாத்திட்டதாகவும் இப்போ என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டவும் செய்கிறான், தன்னோட ஃபோட்டோஸை ஆன்லைனில் விட்டுருவேன் சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி, அதனால என்னால் வாழ விருப்பம் இல்லை, என்னால் நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய உயிரை விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, என்னோடய தற்கொலைக்கு காரணம் யாரும் கிடையாது, என்னோடய வீட்டு நபர்களே கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுறாங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி. இனி அடுத்ததாக நம்ம காவேரி நர்மதாவோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. காவேரி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒருத்தரோட துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்பகமான ஒருத்தர் வேணும்னா அது கண்டிப்பாக அது விஜயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இனி விஜயை தேடி போக போகிறாங்க. விஜய்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க காவேரி. அந்த இடத்துல நம்ம விஜய் காவேரிக்காக மட்டும் இல்லாமல் காவேரியோட குடும்பத்துக்காகவும் வந்து நிற்க போகிறாரு. இதை பார்த்த காவேரி, நமக்காக நம்ம குடும்பத்துக்காக விஜய் எவ்வளோ தூரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியும் விஜயை காதலிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.